இருக்கிறோம். பலவிதமான கஷ்டங்கள் சோதனைகளினாலே இருக்கிற நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிறந்த நோக்கம் யாரெல்லாம் அவரை நம்பினாங்களோ, விசுவாசித்தாங்களோ, அவங்க குடும்பத்தில எல்லாம் அவர் கொடுத்த அந்த சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம் கிடைச்சிச்சு. அவங்க நம்பினாங்க, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிடுச்சு. ஆனா நம்பாதி இருக்கிற நமக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்னா இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்துல வந்து பிறக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உலகத்துல இந்த பூமியில இருந்து பிறந்தது அது மட்டும் இல்ல, நீங்களும் உங்கள் உள்ளத்துல இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள், துன்பங்கள், சோதனைகள், கடன் பாரங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, ஒரு முடிவு இருக்கிறது. அதனாலதான் பிதாவாகிய தேவன் இயேசு ஆண்டவரை பூமிக்கு அனுப்பினார். அதான் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் சொல்லப்படுவது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவருடைய நாமம் அதிசயமானது. அவருடைய பேர் வந்து அதிசயம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேர் என்ன பேரு? என்ன பேருங்கம்மா? அதிசயம். இயேசு ஆண்டவருடைய பேர் என்ன பேரு? எல்லாரும் சொல்லுங்க. வாழ்க்கையில சந்தோஷம் வந்துடும். அது வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்ததுதானா? அல்லேலூயா. சொல்லுங்க, அதிசயம். அதிசயம். இயேசு பிறந்தது அதிசயம். இயேசுடைய பேரு அதிசயம். அதிசயம்.